ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் பட்டா மாற்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதிய நடைமுறை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதிய நடைமுறைக்கான செய்தி வெளியீடு. செய்தி வெளியீடு எண் வந்து பார்த்தீங்கன்னா 803 நாள் வந்து 17/6/2024 கொடுத்துருக்காங்க. வருவாய்த்துறையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள முதலில் வருவோருக்கு முதலில் சேவை என்ற நடைமுறையில் நேரடி பட்டா மற்றும் உட்பிரிவு பட்டா ஆகிய இரண்டுக்கும் ஒரே வரிசை எண் அளிக்கப்பட்டுள்ளது என்ற தவறான செய்தி குறித்த வருவாய்த்துறையின் அறிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நில உடைமை ஆவணங்கள் கணினிப்படுத்தப்பட்டு தமிழ் நிலம் என்னும் இணையம் சார்ந்த மென்பொருள் மூலமாக இணைய வழி பட்டா மாறுதல் ஆணைகள் வருவாய்த்துறை அலுவலர்களால் பிறப்பிக்கப்பட்டு வருகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் பொதுமக்கள் தங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்திலோ அல்லது இணைய வழியில் http.eservices.tn.gov.in என்ற இணைய முகவரியில் பட்டா மாற்றம் கோரி விண்ணப்பம் செய்து பட்டா மாறுதல் உத்தரவுகளை பெற்று வருகின்றனர். இதில் பட்டா மாறுதல் கோரும் மனுவின் மீதான நடவடிக்கையானது குறுஞ்செய்தி மூலம் மனுதாரருக்கு தெரிவிக்கப்படுகிறது. பட்டா மாற்றம் கோரும் மனுக்கள் இரண்டு வகைப்படும். ஒன்று உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்றம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உட்பிரிவு இல்லாத பட்டா மாற்றம், நேரடி பட்டா மாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன்படி உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்றம் கோரும் விண்ணப்பங்களுக்கும் உட்பிரிவு இல்லாத நேரடி பட்டா மாற்றம் கோரும் விண்ணப்பங்களுக்கும் தனித்தனியே வரிசை எண் வழங்கப்பட்டு அவற்றின் மீது உரிய கால அளவில் ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வரசு பொறுப்பேற்றது முதல் 3 ஆண்டுகளில் இணைய வழியில் 81.76 லட்சம் பட்டா மாறுதல் ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுமக்களுக்கு இ சேவைகள் கூடுதலாக வெளிப்படைத்தன்மையுடன் விரைந்து வழங்க ஏதுவாக விண்ணப்பங்களை பெற்ற வரிசைப்படி தீர்வு செய்யும் நடைமுறை 4/6/2024 முதல் உட்பிரிவு இல்லாத நேரடி பட்டா மாற்றம் கோரும் விண்ணப்பங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. உட்பிரிவு இல்லாத நேரடி பட்டா மாற்றம் கோரும் விண்ணப்பங்களில் முதலில் வருவோருக்கு முதலில் சேவை என்ற நடைமுறையில் 4/6/2024 முதல் 16/6/2024 வரை 15,484 பட்டா மாற்ற உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உட்பிரிவு இல்லாத நேரடி பட்டா மாற்றத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் சர்வ் அந்த பேசிஸில் வந்து, அதாவது முதலில் வருவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பட்டா மாற்றம் செஞ்சு தரத்தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதுவரையிலும் 4/6/2024 16/6/2024 வரலும் 15,484 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டா மாற்ற உத்தரவுகள் வந்து வழங்கியிருக்கதா சொல்லியிருக்காங்க. மேலும் உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்ற விண்ணப்பங்களில் முதலில் வருவோருக்கு முதலில் சேவை என்ற நடைமுறை விரைவில் அமுல்படுத்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்றம், உங்கள் லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உட்பிரிவு சப்டிவிஷன் எதனா இருந்துன்னா அதுக்கு நீங்கள் வந்து பட்டா மாற்றம் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பேசிஸில் வந்து உங்களுக்கு அந்த நடைமுறை வந்து விரைவில் அமுல்படுத்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே 2 வகையான விண்ணப்பங்களுக்கும் ஒரே வரிசை எண் வழங்கப்படுகிறது என்ற செய்தி தவறானதாகும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செய்தி குறிப்பில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். அதாவது யார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உட்பிரிவு இல்லாத பட்டா மாற்றத்துக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வீஸ் பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதலில் வருவருக்கு முன்னுரிமை கொடுக்க தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.